ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனை குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிகா. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியா பேசுகிறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது தை மாத 12 ராசி பலன்கள். மேஷ ராசி முதல் மீன ராசி வரையிலான பலன்களை நாம இப்போ பார்க்க போறோம். அடுத்ததாக இந்த பலன்கள் அனைத்துமே இப்ப நான் சொல்லக்கூடிய அனைத்து பலன்களும் பொது பலன்களே. இந்த மாசத்துல இந்த ராசிக்கு இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறது பொது பலன்கள். இந்த கிரகங்களை அமைப்பை வைத்து நம்ம சொல்றோம். அப்படி சொல்லும் போது அது சில பேருக்கு அது அப்படியே நடந்துரும். நீங்க சொன்ன பொது பலன் அப்படியே என் வாழ்க்கைக்கு ஒத்து போறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. அது போல இருக்கக்கூடிய நாள்ல உங்களுடைய சுய ஜாதகப்படி சில பலன்கள் மாறும். உங்களுடைய சுய ஜாதகம் என்னை பிறக்கும் பொழுது குரு பகவான் எந்த இடத்துல இருக்கார், சனி பகவான் எந்த இடத்துல இருக்கார், சுக்கிர பகவான் எங்க இருக்கார், ராகுக்கு இது எந்தெந்த ஸ்தானத்துல இருக்கு, இதை வச்சுதான் உங்களுடைய இந்த பலன்கள் அப்படிங்கிறது மாறும். அப்ப இந்த பலன்கள் மாறும்போது சில விஷயங்கள் மாறும். அதற்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி தந்து சிறிய கட்டணத்துடன் உங்களுடைய ஜாதகத்துல இப்ப நேரம் எப்படி இருக்கு, இந்த 2020 எப்படி இருக்கு, என்ன பரிகாரங்கள் நீங்க செய்துக்கலாம், என்ன ஸ்லோகங்கள் நீங்க சொல்லலாம் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது அப்படி நீங்க ஃபுல்லா நீங்க தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய சுய ஜாதகத்தை. அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னா இந்த தை மாசத்துல என்னென்ன சிறப்புகள் நமக்கு இருக்கு. தை மாசம்னாலே பிறந்தால் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருக்குமே அது ஒரு நம்பிக்கை. நம்ம மார்கழி மாசம் வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தட்சிணாயன புண்ணிய காலம். தை மாசத்துல இருந்து பாத்தீங்கன்னா உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பிச்சது. அப்ப அது உத்தராயண புண்ணிய காலம் வரும்போது மக்களுக்கு ஒரு சந்தோஷம். தை பிறந்தா நமக்கு ஏதாவது வழி பிறக்கும், ஒரு கல்யாணம் நடக்கும், ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நமக்கு நடக்கும், ஒரு வேண்டுதல் நிறைவேற்றுவாங்க, ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் அந்த தை மாசத்துலேருந்து அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஏழு. அடுத்ததாக இந்த தை மாசம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சூரிய பகவான் மகர ராசிக்கு பிரவேசிக்கிறது மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப விசேஷமான ஒரு மாதம். தை மாதம் மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மாதமாக தை மாசத்துல மக்கள். ஏன்னு கேட்டா தை மாசத்துல பாத்தீங்கன்னா தை கிருத்திகை என்று சொல்லக்கூடிய முருகப்பெருமானுக்கு அதி உன்னதமான ஒரு நாளாக கருகிடக்கு தை கிருத்திகை. அதுக்கு அடுத்ததாக தை பூசம் மிக விசேஷமானது. அதாவது தை மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் ஒன்னா வரக்கூடியது தான் தைப்பூசம் என்று சொல்லக்கூடியது. இந்த தைப்பூசம் மிக விசேஷமானது. அடுத்ததாக ஆருத்ரா தரிசனம் என்று சொல்லக்கூடிய நடராஜ போத்தி சிவகாம் எம்பிகாசன் நடராஜமூர்த்தி ஆனந்த காத்தவர் ஆடிய நடராஜமூர்த்திக்கு மிக உகந்த நாளாக கருதப்படுவார். இந்த தை மாதம் அப்படின்னு சொல்லும்போது அடுத்ததாக பெண்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா முதல் வெள்ளிக்கிழமை, 3வது வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி வரக்கூடிய நாள்ல அம்பாளுக்கு குங்கும அர்ச்சனை பண்றது அப்படிங்கிறது விசேஷம். நீங்க ஒரு கோவிலுக்கு போறீங்க அப்படின்னு சொன்னா குங்கும அர்ச்சனை பண்ணல அம்பாள். அது லலிதா சஹஸ்ரநாம அர்ச்சனையா இருக்கலாம், இல்ல அஷ்டோத்தரமா இருக்கலாம், எப்படி ஒன்னாலும் இருப்பா. ஆனா குங்கும அர்ச்சனை பண்ணினீங்க அப்படின்னு சொன்னா மிகவும் சிறப்பா பெண்களை. அதே போல ஒரு பிராயச்சித்தம் பண்ணணும், ஒரு பரிகாரம் பண்ணணும், ஒரு முருகப்பெருமானுக்கு ஒரு விஷயம் நான் செய்யணும் அப்படின்னு நீங்க விருப்பப்படுறீங்க சொன்னா தைப்பூசத்துல நீங்க எடுத்து தைப்பூசம் 3 நாள் விரதம் இருக்கு. முதல் நாள் திங்கட்கிழமையும் விரதம் இருங்க. செவ்வாய்க்கிழமை தான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தைப்பூசம் மாறுது, முருகப்பெருமானுக்கு உகந்த தினமா எடுத்து மறுநாள் புதன்கிழமை சாயங்காலம் வரைக்கும் உங்களுக்கு பௌர்ணமி. 3 நாளும் விரதம் இருந்தால் சிறப்பு. தைப்பூசம் செவ்வாய், திங்கள், செவ்வாய், புதன் 3 நாளையும் விரதம் இருக்கு. இந்த 3 நாள்ல நீங்கள் இருக்க வேண்டியது, நீங்க சொல்ல வேண்டியது அப்படின்னு சொன்னா உங்களுடைய ஜாதகப்படி நீங்க எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா ஒரு நாளைக்கு 12 முறை கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம், 3 முறை வேல் மாறல் படித்தால் ரொம்ப விசேஷமான முதல் நாள் அன்னைக்கு ஆரம்பிச்சு. அதே போல செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு 12 முறை கந்த சஷ்டி கவசம், 3 முறை வேல் மாறல், அதாவது நைவேத்தி சுவாமிக்கு வேல் வச்சு நீங்க பூஜை பண்ணலாம். அதற்கு அடுத்ததாக புதன்கர். இந்த 3 நாளாக நீங்க விரதம் இருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு மிகவும் சிறப்பு. முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல இந்த கோர்ட்டு கேஸ் சம்பந்தமான விஷயங்கள் சக்சஸ் ஆகும். அது என்ன மாதிரி பூர்வீக சொத்து கேஸா இருக்கட்டும் அல்லது விவாகரத்து எதுவா இருந்தாலுமே இந்த தைப்பூசம் நாள்ல விட்டு கொடுக்காது. இந்த நாள்ல நீங்க எது செஞ்சாலும் அது. 2வது எனக்கு திருமண தடை எனக்கு இருந்துட்டே இருக்குன்னு சொன்னா இந்த தைப்பூச விரத நாள் உங்களுக்கு அமோகமா இருக்கும். 3வது மிக சிறப்பான புத்திரபாகியத்தை தரக்கூடிய இந்த சுப்பிரமணியன் சுவாமி புத்திரபாகியம் எல்லாரும் இந்த தைப்பூசத்துல இந்த 3 நாள் விரதமானது உங்களுக்கு ரொம்ப சக்சஸ் கொடுக்கக்கூடியதாக இருக்கும்.
ஸோ இந்த விரத முறை அப்படிங்கிறது அந்த பூச நட்சத்திரம்னு ஒரு பேர், அந்த பூச நட்சத்திரம் ஆரம்பத்திலேருந்து அந்த பூச நட்சத்திரம் முடியும் வரை விரதமாவது இருக்கும். குறைந்தபட்ச விரதமாவது இருந்தால்தான் அதற்கான சிறப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. அதே போல பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி குரு வக்ர நிவர்த்தி ஆகிறார். குரு வக்ர நிவர்த்தி அப்படின்னு சொன்னது 12 ராசிகளுக்கும் சில பலன்கள்லாம் வா. அதே போல இந்த தை மாதம் அப்படிங்கிறது மிக 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 அதி உன்னதமான மாதமாக அமைகிறது. நிச்சயமாக உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தா இரட்டிப்பு சுபகாரியங்கள் உங்களை தேடி வரும். 2 விதமான விஷயங்கள் உங்களுக்கு தை மாசத்துக்கு போன குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தா அதே வர தை மாசத்துக்குள்ள 2 விதமான விசேஷங்கள் உங்க குடும்பத்துல சுப விசேஷம். அந்த சுப விசேஷங்கள்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ஏதாவது ஒரு வாகனம் வாங்கலாம், அல்லது ஒரு வண்டி வாங்கலாம், அல்லது ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை நீங்க சேர்க்கலாம். ஒரு வீடு வாங்கலாம், மனை வாங்கலாம், ஒரு திருமண நிச்சயதார்த்தம் நடக்கும். அது மாதிரி ஏதாவது ஒரு 2 சுபகாரிகள் உங்களுக்கு கொடுக்கும். தை மாசத்துல அந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு விஷயம். இதெல்லாம் இந்த தை மாதத்துல இருக்கக்கூடிய மிக சிறந்த சிறப்புகளாக வாய்கிறது. தைப்பூசத்தை மட்டும் நீங்க விட்டு கொடுக்காம, தைப்பூசத்தை தை கிருத்திகையே விட்டு கொடு. தை கிருத்திகையில ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ஒவ்வொரு பலன்கள் உண்டு. தைப்பூசத்துக்கும் சரி, தை கிருத்திகைக்கும் சரி, ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ஒவ்வொரு பலன்கள் உண்டு. இப்பொழுது நாம் இந்த 12 ராசி பலன்களை நம்ம பார்க்க போறோம். மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரையிலான தை மாத பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். மிதுன ராசி நேயர்களை, உங்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்கும்? இந்த தை மாசத்துல உங்களுக்கு என்னென்னலாம் பிளஸ் மைனஸ் எப்படி எல்லாம் இருக்கு? இப்பதான் ஆங்கில புத்தாண்டு பிறந்திருக்கு. மிதுன ராசிக்கு அதிபதியான ஒரு ஜாதகத்துல புதன் உங்களுக்கு ராசிக்கு 12ல குரு பகவான் இருக்காரு. இப்ப அடுத்தது ஜென்மத்துல குரு வரப்போறது, ஜென்ம குரு வரப்போறது. 2வது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மார்ச் மாசத்துல சனி பயிற்சியும் வருது. நீங்க இதுக்கப்புறம் தான் உங்களுடைய ஏற்கனவே மிதுன ராசி அப்படின்னு சொன்னாலே உங்களுடைய கேரக்டர் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ரொம்ப ஒரு குழப்பமான ஒரு ராசி தான். நீங்களும் குழம்பி மற்றவங்களையும் குழப்ப விட்டு அந்த வேலையை நடக்க விடாத அளவுக்கு சில விஷயங்கள் வந்துடும். அதாவது உங்களுடைய பயம் அடுத்தவங்களையும் அதை பயமுறுத்தி அதை வந்து அந்த விஷயத்தை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிடும். இப்போ வந்து எப்படின்னா குணத்துல நிறைய மாறிடி, நீங்க கொஞ்சம் கூட இதுவே பண்ண முடியாது, மறைக்கவே முடியாது. சரிங்களா? உங்களுடைய குணத்துல நீங்க மாற்றம், குணத்துல நிறைய மாறிட்டீங்க. அதே போல அகலக்கால் வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. நான் இப்படிதான் பட்டுவேன், இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அகலக்கால் வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஆபத்து தேடி வரும். ஞாபகம் வச்சுக்கோ, ஆபத்து தேடி வரும். நீங்க வந்து நீங்க நினைச்சுட்டு இருக்கீங்க நம்ம சில விஷயங்கள்லாம் பர்ஃபெக்டா போறோம் அப்படின்னு சொல்லி. நம்ம அதுக்கு கிரக நிலைகள் நமக்கு சாதகமாக இருந்தால்தான் நமக்கு நல்லது. சில பேர் ஆஹா ஓஹோ அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து சும்மா. நம்ம ஜாதகத்துல நமக்கு வந்து இப்படித்தான் அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள். இப்போ மிதுன ராசிக்கு நான் ஒரு ஜாதகம் படிக்கிறேன், ஒரு ராசி பலன் நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா அது அக்யூரேட்டா இருக்கணும். கூடியமான வரையில 90% நான் சொல்லக்கூடிய இந்த பொது பலன்கள் உங்களுடைய சுய ஜாதகப்படி அது பொருந்தி இருக்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும். அதனால இந்த மிதுன ராசி அப்படின்னு வரும்போது ரொம்ப கவனத்தோட செயல்பாடு பண்ண. ஏன்னா இதுக்கப்புறம் தான் 2025 தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா தேவையில்லாத கேஸ்லாம் வரும், தேவையில்லாத சண்டைகள்லாம் வரும், தேவையில்லாத சில மன குழப்பங்கள் எல்லாம் வரும், வீண் வம்பு வழக்குகள் தேடி வரும், எதிர்பாராத நஷ்டங்கள் வரும். ஸோ கவனமாக தான் இருக்கணும். இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வருங்க. இதெல்லாம் வராமல்லாம் இருக்காது, கண்டிப்பாக உங்கள் ராசிக்கு வரும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு சில நேரத்தில் சொல் பேச்சு கேட்குற மாதிரி, சில நேரத்தில் நீங்கள் சொல் பேச்சு கேட்கறதில்ல. சித்தம்போக்கு சிவம்போக்குங்கிற மாதிரி நீங்கள் இருக்கீங்க. இந்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லி கொஞ்சமாவது சொல் பேச்சு கேட்க. ஒன்று பெரியவங்க சொல் பேச்சு கேட்க, ஒன்று சொந்த புத்தி இருக்கணும், இல்லைன்னா அடுத்தவங்க சொல்றியாவது கேட்க. 2மே நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் அதுக்குண்டான நம்மளுடைய பலனை நம்ம அனுபவிச்சுதான் ஆகும். கணவன் மனைவி கண்டிப்பா ஒருத்தருக்கு புரிதல் இல்லை அப்படின்னு சொன்னா அந்த வீட்டுல பொழுது விடிஞ்சு பொழுது போனா சட்டைகள் இருந்துட்டே தான் இருக்கும். ஸோ நான் அதுல பாத்திரமே கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்தது உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறது, கோர்ட்டு கேஸ் தன்னால தேடி வரும். நீங்க தேடி போகவே வேண்டாம், தேடி வரும். அதனால கவனமா இரு, அவ்வளவுதான் சொல்ல முடியும். மாணவ மாணவிகள் படிப்புல நீங்க உங்களுடைய படிப்புல நீங்க எப்படி இருக்கணுமோ நீங்க அதை பாரு. நான் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், நான் மற்றவங்களுக்காக போறேன், நான் அங்க போறேன் இங்க போறேன், நான் அவங்களுக்கு இதை சொல்லித்தரேன் இதை பண்ணித்தரேன், உங்க படிப்புல நீங்க கோட்டை விட்டுறாரு. மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு மாணவ மாணவிகளை உங்களை பயன்படுத்திக்கிற, அதை முதல்ல புடிச்சுக்கோ. உங்களை பயன்படுத்திக்கிறார்.
சொல்லிக் கொடுங்க, வேண்டாம்னு சொல்லலை. எந்த அளவுக்கு லிமிட்ஸா இருக்கணுமோ அந்த அளவுக்கு கரெக்டா பாருங்க. உங்களுடைய மார்க்ஸ்ல நீங்க அதிகமா கவனம் செலுத்துறது நல்லது. இதை நான் பெற்றோர்களுக்கும் சொல்றேன். உங்க பிள்ளைகள் எப்படி படிக்கிறாங்க என்னங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கோ. ஏன்னா இந்த வரக்கூடிய நாட்கள்ல அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா ரொம்ப குழப்பமான சூழ்நிலையில போயிட்டு இருக்கு. அதுக்காக சொல்றேன். அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னு சொன்னா குடும்ப பெண்கள். இந்த குடும்ப பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு சில விஷயங்கள் சாதிச்சு காட்டிடுவீங்க. நான் இவ்வளவு நாள் பொறுமையா இருந்ததுக்கு என்னால புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிப்பீங்க. புதுசா ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை ஆரம்பிச்சு செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு மனசு தோணும். நிறைய நல்ல விஷயங்களை எல்லாம் கொண்டு வருவீங்க. கணவருக்கு ஆதரவா இருப்பீங்க. நிறைய நல்ல விஷயங்கள்லாம் செய்யுங்க. அதை நீங்க செய்ய மாட்டீங்கன்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு அதெல்லாம் நீங்க செய்யக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு உண்டு. அதே சமயத்துல நீங்க செஞ்சா இப்படிதான் செய்வேன், இல்லைன்னா நான் செய்யவே மாட்டேன் அப்படின்ற இருக்கிறவங்களும் இருக்கு. அதுக்கு கொஞ்சம் பணம் செலவாருதுன்னு வச்சுக்கோங்க. இதுல ஒரு சிறு மன வருத்தங்கள் மறைஞ்சு பெண்கள் கவனமா இருக்கும். அதே போல ஷேர் மார்க்கெட்ல கொஞ்சம் ஒத்து வராது, கவனமா இருக்கும். ஷேர் மார்க்கெட் அந்த அளவுக்கு இந்த தை மாசத்துல மிதுன ராசிக்கு கொஞ்சம் எச்சரிக்கையா செயல்படுப்பார். அவ்வளவுதான் சொல்லுவாங்க. அதே போல பூர்வீக சொத்துக்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது சில விஷயங்கள் சாதகமாக அமையும் மிதுன ராசி. சில பேருக்கு பாத்தீங்கன்னா கைவிட்டு போறதுக்கு வாய்ப்பு. சில பேர் வேணும்னே அதை சில விஷயங்கள் பண்ணுவாங்க. கொடுக்க விடாத அளவுக்கு சில பேர் பண்ணுவாங்க, கவனமா இருக்கு. அதே போல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா குடும்பத்துல ஒத்துமை இருக்காது. குடும்பத்துல ஒற்றுமை இருக்காது. ஏதாவது ஒரு மனக்லேசம் இருந்துட்டே இருக்கும். திருஷ்டி அதிகமா இருக்கும். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா திருமணம் சம்பந்தப்பட்டதுல நீங்க திருமணம் சம்பந்தப்பட்ட திருமணம் செய்யணும் பண்ணணும் அப்படி போய் சொல்றேன். செஞ்ச தப்பே திரும்ப பண்ணாத. ஏடா சாமி இப்ப சொல்றாங்கன்னு நினைக்காது. செஞ்ச தப்பே திரும்ப செய்யாது. ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை பட்டுட்டீங்க. ஸோ திரும்ப அதே தவறு திரும்ப செஞ்சு திரும்ப கஷ்டப்பட்டதாவது யோசிச்சு உங்க ஜாதகத்தை காமிச்சு பொறுமையா பண்ணுங்க. உடல் நலத்துல கவனமா இருங்க. வேலை வாய்ப்புல கவனமா இருங்க. உங்க வேலையில இன்னைக்கு நிறைய கொஞ்சம் கவனம் செலுத்து. சில பேருக்கு உயர்வு இருப்பு. அதே போல சொந்த தொழில் ஓரளவுக்கு கை கொடுக்கும். மிதுன ராசி பொறுத்த அளவுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், நீங்கள் போக வேண்டிய ஆலயம் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் இருக்கு. கதிராமங்கலம் துர்க்கை அம்மன் பிரார்த்தனை பண்றது நல்லது. பட்டீஸ்வரம் கதிராமங்கலம் போக முடியாதுன்னா பட்டீஸ்வரம் துர்க்கை அம்மன் பிரார்த்தனை பண்றதுக்கு நல்லது. அதே போல அப்படி அங்கெல்லாம் என்னால போக முடியல, வீட்டு பக்கத்திலே இருக்கிற துர்க்கைக்கு ஏதாவது நான் செய்யலாமான்னு அஷ்டபுஜ துர்க்கை, விஷ்ணு துர்க்கை, சிவ துர்க்கைன்னுலாம் இருக்கு. அந்த மாதிரி துர்க்கை அம்மனுக்கு நெய் விளக்கு ஏற்று குறைந்தபட்சம் நான் சொல்றது ஒரு 5 தீபமாவது இருக்கு. 5 நெய் தீபம் ஏற்றி அம்பாளுக்கு குங்குமார்ச்சனை. உங்களுடைய காரியங்கள்ல வெற்றியாருக்கு குங்குமார்ச்சனை பண்ணுங்க. ஓம் தும் துர்காயி நமஹா பிக்ஸ். ஓம் தும் துர்காயி நமஹா. அது மூலமந்திரம். இது நான் இப்ப சொல்லு. ஓம் தும் துர்காயி நமஹா. ஓம் இல்லைன்னா ஓம் ரீம் துர்காயி நமஹா. அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லு. 108 முறை சொல்லு. அதுவும் இந்த தை மாசத்துல கண்டிப்பா பாராயணம் பண்ணு திருநராசி. அப்படியெல்லாம் நீங்க சில விஷயங்கள் பண்ணினாதான் உங்களுக்கு சில விஷயங்கள் சரியா இருக்கா. அப்டவுன்ஸ் நிறைய இருக்கு. கவனத்தோட செயல்பாடு பண்ணீங்க தை மாசத்துல. அப்பதான் உங்களால சக்சஸ் பண்ணிக்க முடியும். அவசரப்பட்டு செஞ்சுட்டு பின்னாடி யோசிக்க. சரிங்க? சூப்பர்.